காதலிச்சு கல்யாணம் செஞ்ச 2 பேரோட வாழ்க்கை இன்னைக்கு கேள்விக்குறியா இருக்கு. நியூ இயர் அன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து கல்யாணம் பண்ணி வச்சு நவீன், ஐஸ்வர்யாவோட வாழ்க்கை நல்லபடியா புத்தாண்டோட சேர்ந்து ஒரு புது வாழ்க்கையா இருக்கும்னு பார்த்தா, அப்படியே நவீனோட வாழ்க்கை தலைகீழா மாறியிருக்கு. ஏன்னா இப்ப ஐஸ்வர்யா உயிரோட இல்ல. என்ன நடந்துச்சுன்னு தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ எவ்ரிவன், யூ ஆர் வாட்சிங் இட்ஸ் மீ மால்வின். டேரக்டாக நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் இருக்கிற பூவாலூர் கிராமத்தை சேர்ந்தவர் நவீன். இதே லொக்காலிட்டியை சேர்ந்தவங்க தான் ஐஸ்வர்யா. 2 பேரும் வெவ்வேறு கம்யூனிட்டியை சேர்ந்தவங்கன்னு சொல்கிறாங்க. இந்த கம்யூனிட்டிங்கிறதே ஒரு கெட்ட வார்த்தையாக மாறிடுச்சு. கொலை பண்ணுற அளவுக்கு அந்த வார்த்தை தாக்கத்தை கொடுக்குதுன்னா அப்போது இதை இனிமேல் உபயோகப்படுத்தவே கூடாது. 2 பேரையும் சாதாரண மனுஷங்களாக பார்த்துருந்தாங்கன்னா இந்த கொலை நடந்திருக்காது. நவீன், ஐஸ்வர்யா 2 பேரும் ஸ்கூலிங்ஸ்லேருந்தே பழகி அது லவ்வா மாதிரி கல்யாணம் வரைக்கும் போயிருக்கு. 3 வருஷத்துக்கு முன்னாடி டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்த நவீன் வேலைக்காக திருப்பூர் பனியன் ஃபேக்ட்ரியில் சேர்ந்து வேலை செஞ்சுட்டு வந்திருந்திருக்காரு. ஐஸ்வர்யா கூட ஹை ஸ்கூலிங்ஸ் முடிச்சு 2 வருஷத்துக்கு அப்புறமா திருப்பூர்லேயே ஒரு நல்ல ப்ரைவேட் கம்பெனியில் வேலை வாங்கி கொடுத்துருக்காரு நவீன். அதுக்கப்புறம் 2 பேரும் அங்கேயே இருந்து வந்திருக்காங்க. காலம் போக போக அப்புறம் கல்யாணம் செஞ்சுக்கலாம்னு டிசம்பர் 31 அன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. கல்யாணத்தில் வீடியோ எடுத்திருப்பாங்க போல. அது ஐஸ்வர்யாவோட அம்மா அப்பா பெருமாள் மற்றும் ரோஜாவுக்கும் போய் சேர்ந்துருக்கு. உடனே பொண்ணை காணோம்னு பல்லடம் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. போலீஸ் அஃபீஷியல்ஸும் அங்கே போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ணதில் 2 பேருக்கும் கல்யாணம் ஆனது தெரிஞ்சு அவங்கள கண்டுபிடிச்சு பேரண்ட்ஸை கூப்பிட்டு சமாதானம் பேசி 1/2 மணி நேரம் கிட்ட சமாதானம் பேசி அந்த பொண்ணை பேரண்ட்ஸ் கூட அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. நவீன் போலீஸ் ஸ்டேஷன் போனப்போ போலீஸ் அஃபீஷியல் அந்த பொண்ணு பேரண்ட்ஸ் கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவங்கள தொடர்ந்து போக வேணாம், போனால் அவங்க பேரண்ட்ஸ் அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே நவீனை போட்டு அடிச்சிருவாங்கன்னு போலீஸ் அவங்கள எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் மனைவியை விட்டு பிரிய முடியாத நவீன் அவங்க போன காரை தொடர்ந்து பைக்ல போயிருக்காரு. ஊருக்கு போனதுக்கப்புறம் ஐஸ்வர்யா பற்றி எந்த தகவலும் இல்லை. அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. தற்கொலை செஞ்சுக்கிட்டதா சொல்லப்படுது. நவீனுக்கு இதை பற்றி எதுவும் தெரியல. பக்கத்தில் இருக்க சுடுகாட்டில் சடலத்தை எரிச்சு சடங்கு எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க. வேற ஐஸ்வர்யாவை அவங்க வீட்டுக்கு போயே பார்த்துடலான்னு வீட்டுக்கு கிளம்பி போன நவீனை அடிச்சு அனுப்புனதா சொல்லப்படுது. இதனால நவீன் வட்டாத்திக்கோட்டை போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க கேஸ் நடந்துட்டு வருது. அந்த பொண்ணை கடுமையா தாக்கி வழியில துடிச்சிட்டு இருந்த சமயம் அவங்க சூசைட் பண்ணிக்கிட்ட மாதிரி அவங்க பேரண்ட்ஸ் பெருமாள் மற்றும் ரோஜா சம்பவம் பண்ணதா கேஸ் ஃபைல் ஆயிருக்கு. 2 பேருக்குமே 19 வயசா இருக்கிறதுனால கல்யாணம் செய்யற வயசு கிடையாது. ஆல்ரெடி மேரேஜ் செல்லாது. கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம். இவ்வளோ சட்டங்கள் இருந்தும் தொடர்ந்து இந்த மாதிரியான ஆணவ கொலைகள், ஹானர் கில்லிங்ஸ் எல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. ஒரு சாதாரண ஆளுங்க கொலை செய்யற அளவுக்கு துணிய வைக்கிற அந்த கேஸ்ட்ங்கிற வார்த்தையினால இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு. பொண்ணை அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சதுக்கு அப்புறம் அதோட விளைவுகளை பத்தி யோசிக்காம போலீஸ் அஃபிஷியல் அவங்க வீட்டுக்கு அனுப்புனதுனால அந்த போலீஸ் அஃபிஷியலை இப்போ சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஐஸ்வர்யாவோட அப்பா அம்மா 2 பேருமே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் அவங்க ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேர் இந்த கொலை சம்பவத்தில் சம்மந்தப்பட்டிருக்கலாம்னு அவங்கள தேடிட்டு வராங்க. கொலை செய்கிறது தான் தப்பு, அது செஞ்சது தான் தப்பு. இதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு தெரியல. 2 பேருமே இப்போ ஜெயிலில் இருக்காங்க. இந்த மாதிரியான கொலைகளை தடுக்க எந்த மாதிரியான மாற்று சட்டங்களை கொண்டு வரலாங்கிறது நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த தகவல் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.